இந்த மந்திர மரத்துலேருந்து இந்த பொம்மை கீழே விழுந்துடுது. அடுத்து ஒரு சாமியாரை காட்டுறாங்க. அந்த சாமியார் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஒரு பொண்ணையும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பைக்கில் வரும்போது ஒரு இடத்துல தடுமாறி விழுந்துடுறாங்க. விழுங்கும்போது தான் அந்த பொண்ணு பார்க்குறா, மேலேருந்து ஒரு பொண்ணு அந்த பில்டிங்லேருந்து குதிக்க இருக்கா. இந்த பையன் ஓடி போய் அவளை காப்பாற்றுறதுக்குள்ள அவன் பில்டிங்லேருந்து குதிச்சிடுறா. இப்போ அந்த குதிச்ச பொண்ணு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்போ அடுத்து தன்னோட வந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. இவன் என்ன நீ கிட்ட வந்து பார்த்தா இந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா. இப்போ இந்த பொண்ணை கத்தி இவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். இவன் கூப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அந்த சாமியாருங்கள்லாம் பில்டிங்குள்ளே இருந்த சாமியாருங்கள்லாம் கோவமாக வெளியில் வராங்க. இப்போ அந்த சாமியார் முன்னாடி ஒரு பொண்ணு அந்தரத்தில் பறந்து வந்து நிற்கிறா. அவள் கையில் ஒரு பெரிய கத்தியை வச்சிருக்கா. அந்த கத்தியை வச்சு இந்த சாமியாருங்கள்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்து 2 பேர் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு ஆத்மா வருது. இவங்க வேகமாக வந்து இந்த மந்திர மரத்து மேலே மோதி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆனது இவங்களுக்கு பெருசாக அடிப்படலை. மறுபடியும் காரை எடுத்துகிட்டு போகும்போது இந்த பொம்மை கண்ணை திறந்து பார்க்குது. இவங்க போகும்போது இவங்க கார் முன்னாடி 4 பேர் குறுக்க வந்து விழுந்துடுறாங்க. இப்ப இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா அந்த பொம்மையும் இவங்க பின்னாடியே இவங்க வீட்டுக்கு வந்துடுது.